வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஜாதிய படங்கள் பற்றி பார்த்துடலாம். ஜாதிய படங்களையும் அதிகமாக வருது, அதோட நோக்கம் என்ன அதை பார்த்துடலாம். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஜாதிய படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இது உண்மை தான் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, திஸ் அடங்காவர்த்தி ஃப்ரம். சாதிய படம் இப்போயும் அதிகமாக வருது. ஏன்னா இது ஒரு ட்ரெண்டு. ஒரு காலத்தில் பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து பேய் படமாக வந்துட்டுருக்கும். ஏன்னா அது ஒரு ட்ரெண்டு. இப்போது ஜாதி வச்சு படம் எடுத்தால் அது ஹிட் ஆகும். இன்கேஸ் அது ஹிட் ஆகலை அப்படின்னா கூட அதை பற்றி பேசுவாங்க, மக்கள் பேசுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த டைரக்டருக்கு ஒரு நேம் கிடச்சிரும். அதனால தான் இப்போது ஜாதி படங்கள் அதிகமாக வருது. இப்போது ஒரு பேய் படம் பார்க்குறீங்க, லோ ஃபெயிலியர் படம், ஃபேமிலிக்குள்ளே சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சண்டை, அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதை எல்லாத்தையும் தாண்டி ஜாதிய படம் எடுத்தோம்னா அது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹாரர் ஜானர், த்ரில்லர் ஜானர், அது மாதிரி இது ஒரு லிட்ரரி ஜானர். எப்போது ஒரு படம் தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த படம் ஹிட்டு. அந்த ஃபார்முலாவை தான் இவங்க எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாவில் கதைக்கு பஞ்சமாகி போச்சு அப்படின்ட்டு. அது எந்தளவுக்கு உண்மை எனக்கு தெரில. சினிமாவில் கதையே இல்லை அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்துடுவாங்க. அது எஸ்சிஎஸ்டி மேலே அக்கறைக்காக இல்லை, அது ஒரு படம், அது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் அசிஸ்டண்டாக இருந்தேன். அதில் சேலத்துக்கார ஒருத்தர், அவர் தான் ப்ரொடியூசர் ப்ளஸ் ஹீரோ. அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து லீட் ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. நீலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நீலம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஜாதி பற்றி தான் எடுத்தாகணும். இப்போ அந்த டைரக்டரோட மைண்ட் செட் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. பரியரும் பெருமாள் படம் ஹிட் ஆயிடுச்சு. அந்த ஃபிலிமில் வந்து 2 சீன் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹீரோ மேலே யூரின் போகிற மாதிரி, அப்புறம் ஹீரோட அப்பாவை ட்ரெஸ்ஸாக அவுத்து வர்ற மாதிரி. டைரக்டர் சொல்கிறாரு, இந்த 2 சீனை தாண்டி எனக்கு சீன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படின்னா, இப்போ வந்து ஹீரோ மேலே யூரின் போயிட்டான். இப்போ அதை விட தாக்கமாக வேறு என்ன செய்யணும், ஹீரோ மேலே ஆய்ப்புறமாக தான் காட்டணும். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி 2-3 சீன் இம்பேக்டாக வச்சா படம் ஹிட் ஆயிரும் அப்படின்ட்டு. படம் ஹிட் ஆகிட்டு அடுத்த ஃபிலிமில் கோடி சம்பளம் வாங்கலாங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லிட்டுருந்தார். இதுதான் உண்மை. எப்படின்னா, இவங்க கோடி சம்பாதிக்கிறதுக்கும் பேர் புகழ் வாங்குறதுக்கும் இன மக்களை நீங்கள் கேவலமாக காட்டுவீங்களா, அசிங்கமாக காட்டுவீங்களா? சாரி, அப்படி சொல்லக்கூடாது. என் மக்களின் வழியை காட்டுவீங்களா? நாட்டாம படத்தில் ஒரு சீன் வரும். எப்படின்னா, ஒரு நாட்டாம எச்சு துப்புவார். அந்த எச்சை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அது நாங்கள் தான் அப்படின்னு நீங்கள் வச்சுவாங்க. அந்த சீனை பார்த்தா எனக்கு இன்னமும் கோவம் வரும். இதை வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாருங்கள். ஒருத்தரோட எச்சை வாங்கிறதுக்கு நான் அவ்வளோ கோவப்பட்டேன் நான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி படம் எடுக்கிறவங்க ஹீரோ மேலே ஹீரோயின் போகிற மாதிரி, அதான் எவ்வளோ கேவலமாக காட்டணுமோ அவ்வளோ கேவலமாக காட்டுறது. உங்களுக்கு தோணும், அவங்க உண்மை தானே காட்டுறாங்க, அந்த காலத்தில் இப்படி இருந்துச்சோ அதை இப்படி தானே காட்டுறாங்க, அதில் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அப்படி காட்டுறாங்க, ஓகே, அது வந்து ஒரு பாசிட்டிவாக காட்டினா பரவாயில்ல. எல்லாமே அந்த ஒரு நெகட்டிவாக தான் காட்டுறாங்க, அதான் எனக்கு கஷ்டமாகுது. எனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு கஷ்டமாக தான் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஆனால் இப்பயும் தான் சொல்கிறேன், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என் இன மக்களை கேவலமாக காட்டுவீங்களா? அதுதான் என்னுடைய கருத்து. இந்த சமுதாய படம் எடுக்கிறவங்க, சாதிய படம் எடுக்கிறவங்க அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எஸ்சி/எஸ்டி ஆக்ட்னா என்ன, பிசிஆர் ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டா அந்த படத்தில் ஹீரோவுக்கும் வேலை இல்லை, வில்லனுக்கும் வேலை இல்லை. எஸ்சி/எஸ்டி ஒருத்தங்க அழுகுறாங்க அப்படின்னா அந்த அழுகையை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், அந்த அழுகையை வச்சு எப்படி படம் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் எப்படி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு
யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு படத்தில் ஒருத்தன் அடி வாங்கிட்டே இருக்கான், படம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்கான், அவனை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் படத்தோட எண்டில் அடி வாங்கினவன் திருப்பி அடிக்கும்போது நமக்குள்ளே ஒரு கூஸ்பம்ப்ஸ் ஏற்படும், ஒரு தாக்கம் ஏற்படும், பா ஹீரோ வந்துட்டான்டா அப்படின்ட்டு. அந்த ஒரு தாக்கம் தான் இந்த ஜாதியா படத்தோட வெற்றின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இந்த ஜாதிய படங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பீரியடிக் ஃபிலிமாக தான் இருக்கும். எப்படின்னா 1990களில் நடந்துச்சு, 80களில் நடந்துச்சு அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அப்போது ஜாதியின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு எஸ்சி எஸ்டி மக்கள் இப்படி இருந்தாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு காட்டுவாங்க. அது என்ன 1980 90 அது என்ன அர்த்தம்னா 1991 இதுதான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வருடம். ஏன்னா அப்போ தான் இந்தியா வந்து குளோபலைசேஷன் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது, ப்ரைவேட் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வராங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே மாறுறாங்க. ஆனால் இந்த குளோபலைசேஷனுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை தான் பண்ணுங்கிற ரூல் இருந்துச்சு. அதை உடச்சது இந்த குளோபலைசேஷன் தான், ப்ரைவேட் கம்பெனிஸ். ஜாதி படம் வந்தால் ஏன் சர்ச்சை வருது? அது ஏன்னா ஹீரோ ஓகே கீழ் ஜாதி, வில்லன் வேணுமே, அப்போ என்ன பண்ணுறது? மேல் ஜாதி தான். அந்த ஜாதிக்காரரை வில்லனாக காட்டுறதுக்கு 50 வருஷம் பின்னாடி போயிட்டு அவங்கள வில்லனாக காட்டுறது. ஓகே, இப்போது ஒருத்தரோட ஃபேமிலியில் ஒரு அப்பா ஜாதி வெறியோடு இருக்கார். ஆனால் அவர் பையன் ஜாதி வெறினா இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்கலாம், எல்லாத்துக்கூட சகஜமாக பழகலாம், பிற சமூக பொண்ணை லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பையனை வம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. எப்பயும் நடந்தது ஏன் இப்போ சொல்லி சண்டையை ஊட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் சினிமாவில் கதை இல்லைங்க. எப்பயுமே வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. அதே மாதிரி தான் ஒரு ஜாதி படத்துக்கு இன்னொரு ஜாதி படம் தீர்வாகாது, அது அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும். எனக்கு எல்லா ஜாதியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கவுண்டரு, வன்னியர், தேவர், செட்டியார், முதலியார். அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா நாங்கள் அங்கே போவோம், என் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க இங்கே வருவாங்க, ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா பழகுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் செல்வா அப்படின்ட்டு, அவன் கவுண்டர். அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், அவங்க பாட்டி ஸ்ட்ரெயிட்டாக ஏன்ட வந்தாங்க, நீ வந்து வெள்ளாளா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பக்குனே போச்சு, ஏடா ஸ்ட்ரெயிட்டாக ஏன்ட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க ஜாதிக்காரங்களா அங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது. அது கேட்டு செல்வா வந்துட்டான். செல்வா வந்துட்டு அந்த பாட்டியை திட்டி அமைச்சிட்டான். அப்புறம் செல்வா என்கிட்ட சொன்னான், சார்ரா நீ தப்பாக எடுத்துக்காத, அவங்க வந்து அந்த காலத்து ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டானுங்க. இதுதான் இப்போ நடக்கிற உண்மை. நீங்கள் இந்த ஜாதி படம் பார்த்துட்டு நீங்கள் பொங்கிடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் பழைய படம், சினிமாவுக்காக கண்டென்ட் இல்லையேன்னு எடுக்கிற படங்கள் அதெல்லாம். ஜாதி பெருமை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி 2-3 பாட்டு வச்சுக்கிறீங்க. அந்த எஜமான் காரடி மண் எடுத்து போற்றி பாரடி பெண்ணே தேவர் காரடி மண்ணே அப்படின்ட்டு. இங்கே ஒருத்தரோட ஜாதி பெருமையை பாடுறதுக்கு கூட இளையராஜா சார் கம்போசிங் தான் தேவைப்படுது. இளையராஜா சார் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு, பிசிஆர் ஆக்டு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாலே மக்கள் நிம்மதியாக வந்துடுவாங்க. ஆனால் அதை பற்றி ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க.